السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உட்கொண்ட முறைகள், உணவுகளை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்கள், எத்தகைய உணவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள், எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கினார்கள், எந்த உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடாமல் அதை மற்றவர்களுக்கு ஹலால் ஆக்கினார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும், உணவை பொறுத்தவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்ன உணவு இருக்கிறதோ அந்த உணவை கொண்டு அவர்கள் திருப்தி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்திலே என்ன உணவு இருக்கிறதோ, எது சாப்பிடுவதற்கு இருக்கிறதோ அதை ஒரு காலத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டு கிடைக்காத உணவை தேடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது இல்லை. அதே போன்று ஒரு உணவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத நேரத்தில் அதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கென்று ஒரு முயற்சியை எடுத்து அந்த உணவை சாப்பிட்டதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடுகள் இருக்கவில்லை. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலாலான உணவுகள் எவை வழங்கப்பட்டாலும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய உணவுகளை உண்ணாமல் இருந்ததில்லை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான எந்த உணவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதை ஹராம் என்று என்ன செய்ய மாட்டார்கள், ஒதுக்க மாட்டார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயலாக இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு பிடிக்காத உணவை வற்புறுத்தி என்ன செய்ய மாட்டார்கள், உண்ண வைக்க மாட்டார்கள். இந்த தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்திருக்கிறது. ஒரு உணவை ஒருவருக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த உணவை அவர் சாப்பிடுவதற்கு விருப்பமில்லை என்று சொன்னால், அல்லது அது அவர் விரும்பாத பட்சத்திலே அவரை வற்புறுத்தி என்ன செய்வது, அதை சாப்பிட வைக்கின்ற ஒரு பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்ததில்லை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணாமல் இருந்து விட்டால் அவர்களை எந்த விதத்திலும் என்ன செய்ய மாட்டார்கள், அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உணவிலே உடும்பினுடைய கரியை உண்ணுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. அதாவது அவர்களுக்கு அந்த உணவு பிடிக்காமல் இருந்தது. ஆனால் பிற மக்கள் அதை விரும்புவார்களேயானால் அதை உண்ணலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அது ஹராமாக்கப்பட்ட ஒரு உணவு அல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை சாப்பிடுவது பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடாமல் இருந்து வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு இயன்ற உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். எனினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நேரங்களில் உணவு கிடைக்காமல் போனால் பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் பட்டினியாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் தங்களுடைய வயிற்றில் கல்லை கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த உணவு விஷயத்திலே அவர்களுக்கு பொறுமை இருந்திருக்கிறது, சகிப்புத்தன்மை இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெரும் மன்னராக திகழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே பெரும்பாலான நாட்கள் அடுப்பு எரியாமலேயே இருந்திருக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வகையான உணவை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கல.
அதாவது ஒரே ஒரு வகையை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது, அதை மட்டும்தான் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. பல வகையான உணவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிப்பான பண்டங்களை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. தேனை அதிகமாக விரும்பி சாப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல ஒட்டகத்தினுடைய கறி, கோழி இறைச்சி, செம்மறி ஆட்டினுடைய இறைச்சி, வெள்ளாட்டினுடைய இறைச்சி, முயலுடைய இறைச்சி, இவற்றையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல கடல் உணவுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று பொரித்தெடுத்த கறி வகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்தோடு சேர்த்து உண்ணக்கூடிய பழக்கம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்திருக்கிறது. அதே போன்று இறைச்சியையும் ரொட்டியையும், அதாவது ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த ஒரு ரொட்டியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது இறைச்சி சேர்த்து சமைக்கப்பட்ட ஒரு ரொட்டியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல எண்ணெய் கலந்த ரொட்டியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். வெள்ளரிக்காயையும் பேரித்தம்பழத்தையும் ஒன்றாக சாப்பிடக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைத்த பூசணிக்காயை விரும்பி சாப்பிட்டிருக்கிறார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு உணவாக இருந்திருக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலர் திராட்சை, அதே போன்று பேரித்தம்பழம் இவற்றை வெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இறைச்சி வகைகளை, மாமிசத்தை விரும்பி உண்ணக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதிலேயும் விலங்குகளுடைய முன்கால் பகுதி, ஆட்டினுடைய முன்பகுதி, இவற்றையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய இறைச்சியாக இருந்திருக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்நாட்டிலே விளையக்கூடிய பழ வகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்காமல் அதிகமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, விரும்பி சாப்பிட்ருக்கிறாங்க. அதாவது சில பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இம்போர்ட்டடு பழ வகைகளைத்தான் சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னராக நாட்டை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலையை, உயர்தர உணவுகளை விரும்பக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. அவர்களுக்கு என்ன உணவு கிடைக்கிறதோ அவற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுவப்புடன் உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் அவர்களுக்கென்று பிரத்யேகமான உணவு வைக்கப்படும் என்று சொன்னால் ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டு அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான உணவுகள் வைக்கப்படும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக அன்றைக்கிருந்த மக்கள் கையாண்டார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உணவை உண்ணும்போது வலது கையால் உண்ணுங்கள், இடது கையால் உண்ண வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ஷைத்தான் இடது கையால் சாப்பிடுகிறான், அவன் இடது கையிலேயே பருகுகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அது ஷைத்தானுடைய செயலாக இருக்கிறது. இடது கையில் சாப்பிடுவது, இடது கையில் குடிப்பது ஷைத்தானுடைய செயல். எனவே நாம் வலது கையால் சாப்பிட வேண்டும், வலது கையால் குடிக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளை இடுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். இப்போ சாய்வை பொறுத்தால் எப்படிப்பட்ட சாய்வுகள் இருக்கும் என்று சொன்னால், சம்மணமிட்டு கொண்டு சாய்ந்து கிடப்பது, இந்த நிலையில் ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க. அதே போன்று தலையில் கை வைத்து கொண்டு சாய்ந்து கிடைப்பது, அதாவது ஒரு சைடாக படுத்து கிடப்பது. இப்போ இந்த நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பக்கவாட்டில் சாய்ந்து இருக்கக்கூடிய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள்.
இப்படிப்பட்ட நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டு முறை அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு அடிமை சாப்பிடுவதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு வந்தார்கள். அவர்களுடைய முறை அப்படித்தான் இருந்தது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவிலே கை வைத்ததும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று எவர் ஒருவர் சாப்பிட ஆரம்பித்தாலும் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லிக்கொள்ளுங்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அல்லாஹுடைய பெயரை சொல்லாமல் சாப்பிடுகிறாரோ அவருடைய சாப்பாட்டில், அவருடைய உணவில் அல்லாஹ்வினுடைய பரக்கத் இருக்காது என்று சொல்லுகிறார்கள். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, உங்களுக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்திலே நீங்கள் பிஸ்மி சொல்ல மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால், பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று செய்யுங்க. நீங்கள் இடையில் உங்களுக்கு ஞாபகம் வரும் பொழுது சொல்லிக்கொள்ளுங்கள். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நான் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு சாப்பிடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். அப்போ உங்களிடத்தில் இருந்து ஷைத்தான் என்ன செய்வான், விரண்டு ஓடி விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் எவன் ஒருவன் அல்லாஹுடைய பெயரை கூறாமல் சாப்பிடுகிறானோ அவனோடு சேர்ந்து ஷைத்தானும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு விருந்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய விருந்து ஒரு கொடை வள்ளலினுடைய விருந்தை போன்று இருக்கும். அந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உணவு வைக்கப்படக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை காணும்போது, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தஅனன் அன்ஹு ரப்பனா என்று துஆ செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். பரிசுத்தமான அருள் நிறைந்த எண்ணிலடங்கா புகழ் யாவும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். இறைவா, நம் இரட்சகனே, யாரும் உனது புகழை கூறி அதனை நிறைவு செய்யவும் அதிலிருந்து விடைபெறவும் முடித்து கொள்ளவும் தேவை இருக்கவும் இயலாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரேனும் மக்கள் பிறருக்கு உணவு கொடுப்பார்களேயானால் அவர்களை பாராட்டக்கூடியவர்களாக, அவர்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதாவது உங்களுடைய உணவிலே அதிகமானவர்கள் நோன்பு திறந்திருக்கிறார்கள், உங்களுடைய உணவை அதிகமான அறிவுள்ளவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள், உங்களுக்காக வானவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு விருந்து கொடுப்பவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டக்கூடிய நிலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்கள், பெரியவர்கள், அதே போன்று சுதந்திரமானவர்கள், அடிமைகள், அதே போன்று நாட்டுப்புறத்தினுடைய அரபிகள், வழிப்போக்கர்கள், அதே போன்று முஹாஜிர்கள், இவர்களிடத்தில் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருடனும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ்வாயும் என்று சொல்லிவிடுவார்கள், நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று கூறுவார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் நோன்பு வைத்திருக்கும் பொழுது அவருக்கு யாரேனும் உணவு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக
துஆ செய்யுங்கள் என்று சொல்லி நோன்பாளிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். யார் நோன்பு வைக்காமல் இருக்கின்ற நிலையில் அவருக்கு உணவு வழங்கப்படுகிறதோ அவர் அந்த உணவை உண்ணட்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் வந்து ஒன்றாக கூட்டாக உட்கார்ந்து சாப்பிட்றோம், அதனால் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறது, வயிறு நிரம்ப மாட்டேங்கிறது, எனக்கு ஃபுல்லாக வந்து உணவு கிடைக்கல, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிரிந்து போய் சாப்பிடாதீர்கள், தனியாக சாப்பிடாதீங்க, கூட்டாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கூட்டாக இணைந்து சாப்பிடுங்கள், அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக கூடி உண்ணுவதை வரவேற்றிருக்கிறார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுறுத்தியும் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரத்திலேயே மிகவும் கெட்ட பாத்திரம் அவனுடைய வயிறுதான் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் வயிற்றிலே 1/3 உணவும் 1 பங்கு நீரும் 1 பங்கை காலியாகவும் நீங்கள் விட்டுவிடுங்கள், அதுவே உங்களுக்கு நன்மையானதாக அமையும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அறிவுரையாக நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தங்களுடைய இல்லத்திலே பிரவேசிக்கும் போது ஏதும் உணவு கிடைக்குமா என்று கேட்பார்கள். அதே போன்று உணவை தேடி பார்ப்பார்கள். அவர்களுக்கு உணவு ஏதும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை கழித்து விடுவார்கள். இந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடுகள் உணவு ரீதியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய விஷயங்களை செய்தார்களோ அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையையும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.